டிஸ்டர்பான டைம்ல பட் ஸ்டில் எல்லா ஊடக நம்பரையும் இங்கே வந்திருக்கீங்க. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வளர்ந்து நான் நிறைய சிறுவட்சி பாருங்க நம்மளால முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 இயர்ஸா என்னால முடிஞ்ச பல சப்போர்ட்களை பண்ணிட்டு இருக்கேன். அதுல முக்கியமா என்னன்னா டிஜிட்டல்ல படங்களை கொண்டு போனோம். ஏன்னா இன்னைக்கு ஆங்கான் பயன் ஆகா அப்படின்ற பல நிறுவனங்கள் சிறுவட்சி படங்களை நல்லா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி அவங்க ரெவன்யூ ஷேர் இதோட ஐடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு என்ஜி மினிமம் கேரண்டி அமௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கு ரெவன்யூ ஷேர்ங்கிற மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் மூலமா சிறுவட்சி படங்களை சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு டீம் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சேன். அது நிறைய பாத்தீங்கன்னா இறுதி பக்கம் கைமை கடக்க எல்லாமே சிறு வச்சு படங்கள் இருந்து அதுக்கப்புறம் மிக பிரமாணமா பண்ணிச்சு ஓடிடியில ரிலீஸ் பண்ணி. அதுக்கு இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா நீங்க அனவன் ட்ரெயின் போனீங்கன்னா 3 படம் டாப் இருக்கும். அது எல்லாமே நான் ரிலீஸ் பண்ண படம். மறக்கமா அஞ்சம் மதிமாறன் எனக்கு எதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி ஒரு 10 படங்கள் என்னால சீரியஸ் பட்ஜெட் படங்களை கொண்டு போயிட்டு டிஜிட்டல் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. அப்ப நான் நிறைய சொல்லி இல்லை எனக்கு ஏதாவது நல்ல படம் நீங்க பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டே இருக்கேன். டெய்லி ஒரு படம் பார்ப்பேன். எனக்கு வந்துட்டே இருக்கு. எனக்கு வெளியே அனுப்புவாங்க இல்லைன்னா திரையில போட்டு காமிப்பாங்க. நான் எல்லா படத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒரு படம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் தகுதினா அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மிக பிரமாதமான எல்லா படம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு தகுதியான படம் ஓடிடியாவது அந்த படம் பார்க்கக்கூடிய படம் தான் அவருக்கு நேரம் ஆடியன்ஸை கட்டி இழுத்து அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ண வேண்டியதான். நிறைய படங்களை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க ரீச் பண்ணிட்டு இருக்கேன் பிளாட்ஃபார்ம்லாம். அப்படி நான் தேடிட்டு இருக்கும்போது ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு கேள்வி சொன்னாரு, சார் உங்களுக்கு ஒரு படம் நான் பார்த்தேன் சார், ரொம்ப சூப்பரா இருக்கு, நம்ம பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன் படம் பார்த்ததே உட்காந்துருக்கேன். நான் ரெடி சாப்பிட்ற மாதிரி படம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்பார்ட்டும் என்னோட வேலைகள்லாம் நிறைய இருக்கும். ஸ்பீக்கிங்ல பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வெளியாக போகுது. அதோட ப்ரொமோஷன்ல கான்செப்ட் ஒர்க் பண்ணணும். அதெல்லாம் மீறி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நிறைய நான் அடுத்த இல்லை ஊழல் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஊழல் தான் இருக்கணும். டெய்லி 3 படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே சொல்ல ஏன்னா எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த படங்களுக்கு எழுதுறதும் படங்களை சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி நான் நிறைய ப்ரொடியூசர் சொல்லுவேன், ஒரு ப்ரெஷர் வந்துட்டுமா நான் பார்சல் பண்றேன் சார், கோச்சு பாருங்க சார், மீடியா நீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னாங்க. இதுக்கு அவ்வளோ ஆர்வம் எனக்கு படம் பார்க்கணும்னா. ஸோ அதனால ஓகே இப்போ வீடியோ அந்த பிரச்சனை இல்லை. ப்ரெஷர் எழுதுனா உடனே ப்ரொடியூசர் சொல்லுவார், சார் வீடியோ அனுப்பிச்சிருங்க, அதே நீங்க பார்த்துருங்க கோச்சில் அப்படிங்கிறது. ஸோ அப்படி நான் டெய்லி படங்கள் பார்த்துட்டு வரும்போது சில படங்கள் நம்ம இதை நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வரும். அப்பதான் ஒரு முறை சொல்லி இன்னைக்கு அந்த படம் ஏப்ரல் மாசம் வெளியாகிறது ரொம்ப உண்மையே ஒரு சிறப்பான படமா இருக்கும். நீங்க பார்த்து வாட்சி எடுக்கிறீங்க. அதுதான் நாங்கள் நிறைய படம் பார்த்துட்டே இருந்தோம். அவர் பார்ப்பாரு சொல்லுவாரு, சார் ஓகே சார் ஒர்க் அவுட் ஆகும் சார் அப்படிங்கிறது. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி சொன்னாரு, சார் வளரும் முதலுங்களா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப புதுசா இருக்குது, கான்செப்டே புதுசா இருக்குது, உங்களுக்கு கேட்குறீங்க டைம்லாம் அந்த அனுப்பிப்பா இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். நான் உங்க நன்மையை பார்ப்போம். டெய்லி சாப்பாடு முடிச்சு வரைக்கும் உட்காந்துருவோம். 2 மணி நேரம் உட்காந்து அந்த படம் பார்த்துட்டு எங்களுக்கு ரிவ்யூ நடக்கும். இல்லை நம்ம சப்போர்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு எனக்கு என்னோட மனைவிகளோடு நீங்க பார்க்குறவங்க அவங்க சொல்லுவாங்க, இல்லை நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவங்க படம் பார்த்து நான் 2 பேரும் பார்த்தோன்னு எங்களோட ரிவ்யூ சொல்லுது. காரணம் என்னன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் படம் விநாயக் துரை அப்படிங்கிறது அது கார்த்திக் விநாயக் துரை இந்த ரைட்டி அப்படின்னு சொல்றது கார்த்திக்குடைய அந்த முயற்சி ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு புதுமையான கான்செப்ட் இண்டிபெண்டன்ட் படம்னா ரொம்ப லோ பட்ஜெட் அப்படின்னு இருக்காம அது அழகான குவாலிட்டியான படமாகவும் எல்லாமே மியூசிக்ல இருந்து சினிமாட்டோகிராஃபி இருந்து எடிட்டிங்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே நல்ல நிகழ்வு. அதே பர்டிகுலரா ராஜேஷ் ரொம்ப பிரமாதம் ஒரு ட்ரிங்கர் அப்படின்றது ராஜேஷ் பிரமாதமா கலக்கிட்டாரு. அவருக்கு ஹைலாண்டுடைய வாய்ஸ் போட்டு அவர் சிரிக்க போட்டு நான் ஃபர்ஸ்ட் புரியல எதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கேட்டா சொல்றாரு ஹைலாண்டுடைய வாய்ஸை ஆட் பண்ணி அவருடைய சிரிப்பு அந்த ஐநா குவாலிட்டி அந்த ஐநான்ற அனிமனுடைய ஸ்பெஷல் குவாலிட்டியோட தான் இவர் இருக்காரு. அந்த குணாதிசையில சேர்ந்த ஒரு மனிதர் தான் இவரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கான கேரக்டர் நான் எடுத்து இருக்கு அந்த சிரிப்பு அப்படின்னு டைரக்டர் கேட்டார். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுவும் ஒரு சாப்டரா வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இளைஞருக்கு ஒரு பெரிய வயசு இல்லை 30 வயசுல இவ்வளவு உலகமாக இருக்குமா, இவ்வளவு உலக தத்துவங்களை சொல்ல முடியுமா? ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சாப்டர் பார்த்தீங்க இங்கதான் எடுக்கப்பட்டது அப்படிங்க பகவத்கீதை மாதிரி ஒவ்வொரு
ஒவ்வொரு சாப்டர்லயே ஒரு அருமையான ஒரு லைனோட தான் ஆரம்பிக்கும். அந்த சாப்டர் லைனே வந்து பெருமையா இருக்கும். நம்ம ஏற்கனவே பல பிலாசபிக்கலா கேள்விப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு சாப்டரையும் கொண்டு வந்து எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா கொண்டு வந்து சிறப்பா ஒரு படம் பண்ணியிருக்காரு கார்த்திக் என்கிற விநாயகர். அவர் அப்பாவை ஏமாத்தி பண்ணாரு அப்படின்னு எனக்கு சொன்ன நான் சொன்ன அப்பா ஏமாத்தி அப்பா கமிஷன் இது பண்ணியிருக்காங்க. நம்மளாம் பார்த்துருக்கோம். கார்த்திக் நிறைய குரோங்க கவிதா இருக்கிறவங்க அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி தான் மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. கடைசி யாருமே வாங்கி கொடுத்துருக்கும் போது கார்த்திக் நிறைய அப்ப சொல்லியிருந்தாரு. எங்க அப்பா சொன்னார் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் சொல்லி ஒரு 2-3 கோடி எடுத்துலாம் சொன்னப்போ அவங்க அப்பா சொன்னாச்சு நம்மளே எடுத்துலாம் யாரும் நம்மள சின்ன பையன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்பி எடுக்கப்படம் தான் கார்த்திக் நிறைய ஒரு இயக்க உருவாக்கத்துக்கே காரணமாக இருந்தது. உண்மையிலேயே நம்ம வந்து 2016 ஃபைனான்ஸ் த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு சிறப்பான படமை தான் இன்னும் எல்லா வயசுமே ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவை கல்வி சொல்லாமல் ஏமாற்றி பண்ணியிருக்காரு. அழகாக தவிர அப்பாவுடைய பிளஸிங்கோட தான் இந்த படத்தை நீங்கள் எடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அந்த படம் அமையும். பேசுகிற முக்கியமான படமாக கண்டிப்பாக பேசுகிறோம். அதுக்கான எல்லா தகவலையும் இந்த படத்தில் இருக்கு. உங்களுக்கு இந்த வெற்றி வரணும். இதெல்லாம் நினைச்சு எல்லாமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. எனக்கு தமிழ் பேசி அருமையாக நடிச்சிருக்கிற அந்த சுவாதிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நடிக்கிற நீங்கள் வந்து தமிழ் பேச மாட்டோம்னு சொல்லும்போது அது நல்லா பேசக்கூடிய நடிகர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும். ரொம்ப சிறப்பான இமோஷனான ஒரு நடிகர்கள் படத்தை நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட நடிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி ஜோதி சார்ந்த நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இமோஷனான ஒரு நடிப்பு கொடுத்துருந்தாரு. இப்போ எல்லாருமே இந்த படத்தில் கன்னியாகுமரி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய பணியை பண்ணியிருக்காங்க. நான் அந்த படம் பார்த்தேன்னு சொன்னா இன்னும் ரிலீஸ் போட்டியா என்ன பண்றேன் அப்படின்னு அந்த ரிலீஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது அவங்க சொல்வாங்க தான் பார்த்தேன். நான் சொன்னேன் ஊழலுக்கு பெரிய படத்திலே இந்த படம் வருதுன்னு நம்ம ஊழலுக்கு கொஞ்சமாவது சொல்லணும்பா. அப்பதான் நண்பர்கள் கொஞ்சம் படத்துக்கு எழுதுவாங்க. ஒரு பிரச்சனை வைங்க நான் வரேன். இவரோட நண்பர் சிவகுமார் கண்டிப்பா வருவாரு. ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் படங்களாக தான் அவர் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவில் இருக்காரு. அவரும் நான் கூப்பிட்டு வரேன். நம்ம தான் இருந்து நம்ம வந்து டைப்பை சப்போர்ட் பண்ணுவோம். நீ வந்து கண்டிப்பா பிரச்சனை பண்ணுங்க. இது வந்து ஒரு காஸ்டை பார்க்காதீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு படம் வரது ரிலீஸ் சினிமாவுக்கு தெரியும். நீ ரிலீஸ் அப்புறம் தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது அவருடைய ஃபீல்டு டிசைட் ஆகும் அப்படின்னு சொன்ன பிறகு விநாயக் சார் கண்டிப்பா பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் அவர்கிட்ட சொல்லி ஸ்லாட் பெரிய போராட்டம் அவங்களுக்கு. ஏன்னா அத்தனை டைப்பாக வருது. வாரம் 6-8 படங்கள் வேற தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனித்துவம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த தனித்துவத்தை இந்த படம் அந்த டைட்டில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கோ வல்லவன் எடுக்கிறா கண்ணன் படத்தில் நம்ம கேட்டப்பா ஓகே உள்ளது நல்ல உள்ள முறைங்க என்பது கண்ணன் அந்த பாட்டு ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ வல்லவன் அவர் சொன்னா பார்த்தீங்களா தனித்துவமான ஒரு படம். அண்ட் இந்த மாதிரி ஒரு தனித்துவமான படங்களுக்கு ஊடகங்கள் எல்லோருமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி நான் நம்புறேன். அடுத்த வாரம் அந்த படத்தினுடைய ப்ரெஸ் ஷோ இருக்கு. நீங்க பார்த்துட்டு ஒரு இயக்குனர் சேர்ந்தா ஒரு புது தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் சேர்ந்து அவங்க எல்லாருக்குமே சம்மதம் கொடுக்காம ஏன்னா அவங்க கொடுக்க முடியல. ஆனா படைப்புல எந்த கான்ஃபிடன்ஸும் பண்ணாம ஒரு குவாலிட்டியான படமா கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன்னு சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். நாட் ஜஸ்ட் பேனர் டிஜிட்டல் கொண்டு போனோம் சேட்டலைட் கொண்டு போகிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே முழு சப்போர்ட்டும் இருந்ததுன்னா ஊழல் சப்போர்ட் இல்லாம எந்த ஒரு மொழிக்கு நிறுவனமோ சேட்டலைட் சார்ந்தவர் நம்பிக்கவே கிடையாது. ஊழல்கள் என்ன ரிவ்யூ பண்றாங்க, ஊழல்கள் வந்து எந்தெல்லாம் ஒரு படத்தை சப்போர்ட் பண்றாங்கன்னு தான் அவங்க பார்க்கறாங்க. அவங்க கூகுள் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்க்கறது நல்லவன் மொழியாருக்கு என்ன ரைட்டா இருக்கு, என்ன ரிவ்யூ இருக்கு, அது இருந்தாலும் அது கன்சிடரேஷன் லிஸ்ட்லயே வரும். இந்த படத்தை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எதுக்காக இந்த விஷயத்தை வீடியோ சொல்றேன்னா உங்களோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்றதுக்காக சொல்றேன். நீங்க ஒரு திரைப்படம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை நல்ல மொழியை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் காப்பாற்றப்படுவார். அந்த படத்துக்கு நினைச்ச எல்லோருமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதோட முக்கியமா அடுத்த விடமா தமிழ் சினிமால இந்த மாதிரி பல தயாரிப்பாளர்கள் வர முடியும். அதை சப்போர்ட் பண்ண எதுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு உங்க எல்லாருக்கும் ஆனஸ்டா ஓப்பனா நான் சொல்றேன். இது உங்களுடைய கடமை அண்ட் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க கடமை பேசுங்கன்னா பெரிய லெவலில் நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அது விநாயகருக்கும் அவருடைய குழுக்கும் அதை சப்போர்ட் பண்ண எனக்கும் கொடுக்குற ஒரு ஆதரவா இருக்கும். அந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட இருந்து படம் பார்க்கறதுக்கு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் இந்த படத்தை நான் சப்போர்ட் பண்ணி கொண்டு வரேன். ஒரு எல்லோருடைய ஆதரவு இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஒரு படம் சப்போர்ட் கொடுத்து நல்லா சக்சஸ் பண்ணணும் எல்லாரும் கேட்குறேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு ஆல் டைம்ல ஒரு டைம் ஸ்லாட்ல பண்ணாலும் இத்தனை பேர் வந்து கலந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. என்னோட அழைப்பில் வந்த இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 3 படம் லாஸ்ட் நான் சொன்னேன் சார் ஒரு மாதிரி வந்து பிரச்சனை இருக்காங்க மந்திரி தலைவரோட சக்தி தங்கராஜ் சார் உங்களுடைய முயற்சிகள் 3 படம் வெற்றி அடையும். அது
வரிசையாக அதில் பறந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்போது அப்படி யூனிட் மாதிரி அப்படி வரிசையாக பறந்து சினிமாவோட சேர்த்து பண்ணுற அந்த முயற்சிகள்லாம் வெற்றி எழுதும். நானும் அதை என்ன டார்கெட் பண்ண ஆசைப்படுறேன். உங்களுடைய முயற்சிகள் பெரியவர்களுக்கு வந்து தமிழக ஒரு பெரிய தயாரிப்பாளராக கமிஷனாக கூடி பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். First, I would like to introduce myself a bit shortly. Acting வந்து ஸ்கூல் படிக்கும்போதே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது என் ஃபேமிலிக்காக நான் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட எதுவுமே தெரியாது. அது சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது பியூட்டிஃபுல் கம்யூனிகேஷன்ஸ் என்னால் பண்ண முடியல. வேற ஒரு கோர்ஸ் படித்தேன். பட் இது எப்படியாவது நம்ம கேட்குற பேஷனுக்கு டேலண்ட் இருக்கா வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஸோ சென்னை வந்ததுக்கு அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட் த்ரூவாக ஃபோட்டோ ஷூட்ஸ் மாடலிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுது. அப்படி கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் பலியால் இருக்கிறதா. ஆப்வியஸ்லி இந்த பேஷன் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பிக் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் பண்ண படத்துலேயே வந்து ஒரு மெயின் கேரக்டர் கிடைச்சது வந்து ஐ வெரி வெரி லக்கி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர். ஆடிஷன் போகும்போது அவர் நான் ரோலுக்கு கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. ரிசர்ச் வந்து யூனிவர்சிட்டிஸ் போகும்போது ஒரு இதுவும் வந்து எப்படி செய்யலாம் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணி பண்ணுறோம். அப்போ சொல்லுங்க ஒரு டெலிட் பண்ணுறதுக்கும் ஒரு நாலஞ்சு நாள் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இந்த டீம்ல ஒர்க் பண்ணும்போது நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி நியூபி டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லாருக்குமே எப்படி எப்படி பண்ணலாம், நம்மளோட எமோஷன்ஸ் சின்ன எப்படி பீப்புள் கிட்ட கன்வே பண்ணலாம், எப்படி கொண்டு வரலாம்ன்றதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன். ராஜேஷ் சார் வந்து ஆக்டிங் கோச் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டுமே ஒரு விஷயம் ப்ரொஃபஷனலி மட்டும் இல்லாமல் பர்சனலி எவையே நான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய விஷயங்கள் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன் எங்களுடைய டீம் வந்து. ஸோ அதுபடி எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். சொல்லணும்னா இது வந்து ஒரு பேபி மாதிரி விநாயக் சாருக்கு வந்து இந்த படம் ஒரு பேபி மாதிரி. எப்படி அம்மா வந்து எல்லாம் மேசேஜ் பண்ணி ஒரு குழந்தை வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் வரைக்கும் எல்லாமே அவர் வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் தட் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். இட் வில் ரீச் மோர் ஆடியன்ஸ் அண்ட் நல்லபடியாக ஒரு எதிர்பார்க்குற ரீச் இந்த படத்தை கிடைக்கணும், எல்லாருக்கும் சக்ஸஸ் வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக அமையும். அடுத்தடுத்து அவங்க இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரவீந்திரன் சார். அவர் சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்துக்கு வந்து படம் வந்திருக்கிறதுக்கான காரணம் வந்து we are very thankful to you sir and all the people from media and press. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை மக்கள் கிட்ட இதை பற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிவன். அந்த 8 minutes ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நல்ல அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ், அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங், இந்த மாதிரி பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணுற அமைப்பு எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணி ரொம்ப பெரிய ஆட்கள் இப்போ கிஷோர் இருக்கட்டும், ஸ்லீப்பர் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் ஆட்கள் தான் அவங்க வந்து ஸ்டார்ட் ஆஃப் லைஃப். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரெசன்டேஷன் ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றோம், நம்ம என்ன நம்ம 10 ரூபாய்க்கு பண்றோமா, 100 ரூபாய்க்கு வருவோமா, 1000 ரூபாய்க்கு வருவோம் இல்லை. பட் அது எல்லாரும் பிடிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இந்த டீம் அதை பண்ணிக்கலாம்னு நான் நம்புறேன். அந்த 8 minutes கட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வளம் ஒரு நல்ல டைட்டில் ஆக்சுவலி. டைரக்டர் மக்காவை மாதிரி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து பார்த்துட்டு இவரு ஏமாதிரியா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. கண்டிப்பாக தான் ஏமாதிரி மாட்டேன் அந்த படத்தில். இது அப்படி ஒரு சோல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் இந்த படத்தில் சமூக மியூசிக் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் நடிகர்களுக்கும் ஒரு வெற்றி ஒரு வாழ்க்கை வளமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.